take the charge of leaders tonight. அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மதரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா செயல் வீரர்கள் தான், சொல் வீரர்கள் கிடையாது. சரி, நம்ம எல்லாமே படிக்கலாம், படிச்சதோட நிறுத்தாம முக்கியமா நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். சென்ட்ரல்ல வரும்போது அன்னை அன்பர்களை பார்க்கும்போதுதான் நம்ம அன்னை வழியிலையோ ஸ்ரீ அரவிந்தர் வழியிலையோ நடக்கக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் நம்ம அன்னையோட பாதையில, பகவானோட பூர்ண யோக பாதையில நடக்கணும். அதுதான் முக்கியமானது. அது என்ன பூர்ண யோக பாதையெல்லாம் ஆனந்த் மேடமோட வீடியோ பார்த்தீங்கன்னா, யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி வழி அதுல தெரியும். ஸோ எங்க சென்டர்ல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம அவேர் ஆகலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம எப்படி நெக்ஸ்ட் லெவல் அப்படி போகலாம் அப்படின்றதுக்கு டெய்லி சென்டர்ல யோகா கிளாஸ் நடக்கும். எங்களுக்கு எவ்ரி 15 ப்ரேயர் பத்தியே அன்னை தனியா சொல்லியிருக்காங்க. எவ்ரி 15 அன்னை இருக்கும் போதே ப்ரேயர் பண்ணியிருக்காங்க ஆசிரமத்துல. ஸோ அதுவும் எங்க சென்டர்ல முதல்ல இருந்தே நடக்குது. ஸோ எவ்ரி 15 கலெக்டிவ் ப்ரேயர்ஸ் இருக்குது. அங்க அன்னையோட கருத்துக்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்படும். எப்படி பண்ணலாம், ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதை நம்ம முதல்ல எப்படி பாக்குறது இல்லைங்களா. செட்பேக்னு மேடம் சொன்னாங்க. செட்பேக்ன்றது நாட் ஈஸி ஒர்க். நம்ம எல்லாமே பண்றது என்னன்னா, மிக்சியில ஜார்ல இது சுத்தும் போது கீழே எப்படி இருக்கும், வெரி ஃபாஸ்டா இருக்கும். மேல எப்படி இருக்கும், மேல இருக்கிறது செட்பேக், கீழே இருக்கிறது பிரச்சனைகளோட இருக்கிறது. நம்ம கீழே இருக்கிறோமா மேல இருக்கிறோமான்னு நம்ம மட்டும்தான் தெரியும், நமக்கு மட்டும்தான் தெரியும். மேல போயிட்டா ரொம்ப பிரச்சனை இருந்து வெளில வரணும். மிக்சியில கீழே இருந்தோம்னா சுத்திக்கிட்டே தான் இருக்கணும், ஒன்னும் ஆகாது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு அன்னை பத்தி. அன்னையோட பகவானும் அன்னையும் ரெண்டு இது இல்லையா. இப்போ ஒரு என்ஜினியர் ஒரு ராக்கெட் கண்டுபிடிக்கிறாருன்னா முதல்ல என்ன செய்வாங்க, பேப்பர்ல எழுதுவாங்க. அதே பகவான் நிறைய எழுதிச்சாரு. ஈச் அண்ட் எவ்ரி எப்படி நடக்கணும், எல்லாம் எழுதிச்சாரு. ஆனா அதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது, எப்படி நடக்கணும் சொல்லி கொடுத்தது அன்னை. 2 forces. அதனால நம்ம படிக்கிறது, பூ வைக்கிறது எல்லாம் செய்யலாம். ஆனா அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கலன்னா, நம்மளுக்கு அதை புரியலன்னா, அந்த விஷயம் நம்ம மைண்ட்ல ஏறலன்னா நம்மளுக்கு எல்லாமே வேஸ்ட் தான். ஸோ யாரை பார்த்தாலும் நம்மளுக்கு அன்னைய பாக்குற மாதிரி தான் இருக்கணும். பிரச்சனை கொடுக்குறவங்களை பார்த்தாலும் அப்போ நம்ம நிறைய அவங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம். வேணா சொன்ன மாதிரிதான் கிஃப்டா வாங்கிக்கிறேன், எல்லாத்தையும் கிஃப்டா வாங்கிக்கிறேன். தேங்க்யூ.